இந்த ஆடிக்கிட்ட நான் மூடணும். ஹாய்மா, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து மேடம் கேள்வி கேட்குவாங்க. நான் சொல்கிறேன் இது இல்லை இது எல்லாத்துக்கும் வணக்கம்மா. எக்ஸாம் நான் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலான்னு ஆன்சர் மட்டும் பண்ணுங்களேன். இந்த கடை வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? கடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆகுமா. 7 மாதம் ஆகுங்களா? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ வேலை செய்யும்போது நம்மளுக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும்போது நம்மளும் வந்து ஒரு தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. நம்மளும் ஒரு 2-3 பேர்த்த போட்டு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு நான் இப்போ சாதாரணமாக வரல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன், கற்றுக்குன்னு வந்திருக்கிறேன். கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சேன்னு சொன்னீங்கல்ல, அதோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சால் நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தேன். 15 வருஷமாக வந்து நான் அங்கங்கே வேலைக்கு போயிருந்தேன்ப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கார்மெண்ட்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, எனக்கு போவேன், பசங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க வந்து என்னென்னா, ஒரு எங்கள் பொண்ணு 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க வந்து ஸ்கூலுக்கு ஒரு 6வது, பொண்ணு 6வது படிச்சுருந்தா, பையன் வந்து 4வது படிச்சிருந்தான். அப்பயே வந்து நான் கார்மெண்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்னென்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க டைமில் நான் கார்மெண்ட்ஸுக்கு போவேன். அப்போ இவங்க பொண்ணு வந்து வீட்டில் விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு முடியாதுன்றதுனால ஒரு கார்மெண்ட்ஸ் போவேன், ஒரு வருஷம் செய்வேன், நின்றுருவேன். இப்போ பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, பொண்ணையும் பையனையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னால் நின்றுருவேன். கிட்டத்தட்ட அதேமாரி ஒரு 10 கார்மெண்ட்ஸ் போயிட்டுருப்பேன். ஆனால் அது வந்து ரொம்ப தொலைவு. என்னென்னா, பஸ்ஸில் ஏறி தான் போகணும். பஸ்ஸில் வந்து எங்கள் ஊர் வந்து வில்லேஜ், டவுனுக்கோட டவுன் உள்ளே வரணுன்னா 2 கிலோமீட்ரு. 2 கிலோமீட்டரில் வந்து நைட்டு 3 டைம் தான் பஸ். அங்கே காலையில் 6:30க்கு ஒன்று, அப்புறம் 1:30க்கு ஒரு 11:30க்கு ஒரு டைமு, அப்புறம் 1:30க்கு ஒரு டைமு, அப்புறம் இந்த சாயந்தரம் 6:30க்கு ஒரு டைமு. அந்த 6:30 பஸ்ஸு வந்தால் தான் ஆச்சு, வரலைன்னா இல்லை. அப்படி இல்லைன்னா, அந்த பஸ் வரலைன்னா நாங்கள் ஜருகுலேருந்து அங்கே டவுனில் இறங்கி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருட்டிலே நடந்து வரணும் வீட்டுக்கு. அப்படி நடந்து வர பட்சத்தில் பசங்கள்லாம் சாப்பாடு இல்லாத ஒன்றும் இல்லாத நான் வருவேன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதனால் நான் போக முடியறதில்ல. அதை பார்த்துட்டு நான் போவேன், அப்புறம் நின்றுருவேன். அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பக்கமே ஒரு கார்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது வீட்டு பக்கன்றதில் நாங்கள் டவுனுன்னு சொன்னோம் இல்லையா, டவுனில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்தாண்ட அது டவுன் உள்ளேயே ஒரு கார்மெண்ட்ஸு ஒன்று புதுசாக ஓப்பன் ஆயிடுச்சு. அது வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டு பீஸ்லாம் கிடையாது, வெளிநாட்டு பீஸ் தான். அது வந்து கரூர் சைட்லேருந்து வரும். அந்த கார்மெண்ட்ஸ் அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோங்க. அப்புறம் அங்கே வந்து அவங்க என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் தான் என்னை தான் கூப்பிட்டாங்க அந்த கார்மெண்ட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு நான் தான் போனேன் கார்மெண்ட்ஸ் போய். அப்புறம் என் கூட இன்னொரு பொண்ணு சேர்த்துனேன். அவங்க புதுசாக கார்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுனால டெய்லருங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து நான் இருந்தது பார்த்தாங்க எங்கள் ஊரில். அப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு, நாங்கள் இருந்தது 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததில் அப்போ வந்து 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிட்டேங்க. அந்த 2 பேர் ஜாயிண்ட் ஆகும் 2 பேரும் பார்ட்னராக தான் செய்வோங்க. பீஸ் ரேட்டு தான் அந்த கார்மெண்ட்ஸில் பீஸ் ரேட்டு தான். நாங்கள் ஃபஸ்ட்டு அது நுழையும்போது 1.5 ரூபா ஒரு பை தான் அடிக்கணும். அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது உடனே பை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க எந்த ஒரு இது கார்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலோ ஒரு தொழில் செஞ்சாலோ உடனேலாம் நம்ம முன்னுக்கு வர முடியாது, உடனேலாம் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை நம்ம ஆசைப்படக்கூடாது. அதனால் அவங்க வந்து ஒரு 6 மாதமாவது ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு. அதனால் சரி ஏதாவது ஒன்று சின்னதாக கிடைக்குமா அவங்க ஒரு பை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து ஆரம்பித்தாங்க. அந்த பைய ஆரம்பிக்கும் போது நாங்கள் தான் போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் சொன்னீங்களா? ஆமாம், அந்த இது 2 கிலோமீட்டருக்கு பக்கம். அங்கே வந்து பை தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்தாங்க.
1,500 அந்த பைக்கு. ஒரு பைக்கா? ஒரு பைக்கு 1,500. 1,500 1,500னா 100 பை அடித்தாதான் 150 எங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து சரியாக தெரியாது. நாங்கள் வந்து ஷர்ட்டு, பேண்ட், சாக்ஸு இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த சைடெல்லாம் தைச்சிட்டு இருந்தோங்க, தருமபுரி சைடு. இப்போ 1,500 அந்த இது கொடுத்ததும் நாங்கள் அந்த 1,500 நம்ம வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட வெளியில் போய் லாபம் வர்றதோ உள்ளூரில் நஷ்டமாகனாலும் நம்ம உள்ளூர்லவே செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு தான் நாங்கள் அந்த 1,500 கரெக்டாக 100 பை அடிக்குங்க. 100 பை அடிக்கிறதுக்குள்ளேயும் காலையில் 9 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் போயிடுவோம். 8 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 6 மணிக்கு கரெக்டாக ஒரு ஆள் 2 பேர் பார்ட்னராக செய்கிறதுனால நான் 100 அவன் 100 பிளான் பண்ணி ஆளுக்கு 100ஆவது ஒரு 150ஆவது சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் போய் வேலை செஞ்சோங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நாங்கள் சாயந்தரம் முடிச்சுட்டு 2 பேருமே 200 பீஸ் முடிப்போங்க. ஆளுக்கு 100 கணக்கு பண்ணி எழுதிட்டு வந்துடுவோங்க. நான் அந்த பொண்ணு வந்து இல்லை என்னால் இந்த 150 ரூபாய்க்கெலாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுச்சு. அப்புறம் அப்பயும் வந்து நான் இருந்துங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்காம போயிட்டு தான் இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது அவங்க போவோம் இன்னும் இருக்க ஆளுங்க சேர்ந்துக்கினே இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்தால் அப்பயும் பை தான் வந்து என்ன மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. பேர் செஞ்சுட்டு இருந்தீங்க? கிட்டத்தட்ட அந்த கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு 20-25 பேர் செஞ்சுங்க. 20-25 பேர் செய்வாங்க. எல்லாமே பீஸ் ரேட்டு தான், சம்பளம்லாம் கிடையாது. ஏன்னா பீஸ் ரேட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சம்பளம் கொடுத்தாங்கன்னா எல்லாம் சும்மாவே உக்காந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னுட்டு நீங்கள் தைக்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ தைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து சம்பாரிச்சிக்கோங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு தைச்சாலும் எனக்கு சம்மதம், 500 ரூபாய்க்கு தைச்சாலும் சம்மதம் தான் சொல்லுவாங்க அவங்க. அதனால் பீஸ் ரேட்டுக்கு தான் விட்டாங்க. அவங்க வந்து இது சம்பளத்துக்கெல்லாம் கூப்பிடல, யாரையுமே வைக்கல. சரி நாங்களும் வந்து அப்போ தானே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்ம 100 ரூபாய் இன்றைக்கி சம்பாரிச்சுங்க, நாளைக்கு இன்னும் 100 ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கணும். அதேமாதிரி இன்னும் 100 ரூபாய் இன்னும் மறாத நாள் இன்னும் 300 ரூபாவை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இருக்க நாங்கள் செய்ய அந்த பை முடிஞ்சு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு 100 பையனா 150 ரூபாய் வரும். 150 நாங்கள் அப்படியே சாயந்தரம்லாம் ரொம்ப டயர்டாகிடுவோங்க. வீட்டுக்கு போய் படுத்தோங்கன்னா சாப்பிடாத கூட ஒவ்வொரு நாளைக்கு படுத்துருவோங்க. ஏன்னா அந்தளவுக்கு டயர்டு. அந்தளவுக்கு நைட்டில் வந்து நாங்கள்லாம் சாப்பிடாத படுத்துருக்குறோங்க. உடம்பு வலி, கால் வலி, அந்த மிஷின் மெரிக்கிறதுக்குள்ளேயும் அந்த ரொம்ப அது வந்து அந்த பைக்கு கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடி வந்து இன்ட்டு போடணும். என்னென்னா பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டு போடணும், இன்ட்டு மாதிரி போடணும். அந்த இன்ட்டு மாதிரி போடுறதுல தான் எங்களுக்கு முட்டி வலியெல்லாம் அதிகமாக வந்ததே. அப்போலாம் அப்படியே செஞ்சு அப்போ வந்து கொஞ்சம் வயசு இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்க எங்களுக்கு வயசு ஆக என்னென்னா முட்டி வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நாங்கள் அப்பயும் செஞ்சுங்க ஒரு அந்த கார்மெண்ட்ஸ்லேயே நிற்காம. என்னென்னா நான் அந்த கார்மெண்ட்ஸ் ஓனர் பரவாயில்லைங்களா? ஓனரெல்லாம் தங்கமானவங்க. அவங்களாம் பற்றி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. காலையில் ஆனால் 11 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க, அப்புறம் 4 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா வாங்கிட்டு வந்தும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. போண்டா இந்த மாதிரி 11 மணிக்கு 12 மணிக்கு அப்படி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பண்டிகைனாலும் கெடா வெட்டுவாங்க கோயிலுக்கு. அவங்க ஊர் கோயிலுக்கு கெடா வெட்டினாலும் நாங்கள் செய்கிற ஆளுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. என்னன்னா சொந்தக்கார அவ்வளோ முக்கியமாக கவனிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களை வந்து நல்லா பார்த்துக்கினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குங்காட்டின்னா இப்போ நாம் வந்து நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை கூட இருக்கலாம், நம்ம அந்த கார்மெண்ட்ஸ் உள்ள நுழைஞ்சாவே ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே அந்த இடத்துல வந்துடுது. சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க? சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. மாதத்துக்கு 2 டைம் கொடுக்குவாங்க. 15ஆம் தேதி ஒன்று, 1ஆம் தேதி ஒன்று வாங்கணுங்க. அதெல்லாம் எந்த குறையும் வைக்கல. அவங்க வந்து 15ஆம் தேதினா 15ஆம் தேதி. ஆமாம், 1ஆம் தேதினா 1ஆம் தேதி கொடுப்பாங்க, 15ஆம் தேதினா 15ஆம் தேதி கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொடுக்குங்காண்டின்னா நாங்கள் வந்து அந்த இடத்துல சமாளிச்சுட்டு வந்தோம். மாதம் இப்போ வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்ஸில் இப்போ 1ஆம் தேதி போய் 10ஆம் தேதி வந்துடுது. 10ஆம் தேதி தான் சம்பளமே கொடுக்குறாங்க இப்போலாம் வந்து கார்மெண்ட்ஸ் எல்லாம். அந்த 10ஆம் தேதி கொடுக்குறதுக்குள்ளேயும் நம்ம 1ஆம் தேதி கட்ட வேண்டிய டிஓ இல்லை
நம்ம எதனா கடன் வச்சு வாங்கியிருப்பாங்க இல்லையா, சங்கம், லோனு, அப்புறம் சீட்டு, இதெல்லாம் வந்து கட்ட முடியறதில்ல. அதனால இவங்க வந்து நாங்கள் இப்படி சூழ்நிலை இப்படிதான்னு சொன்னாங்க. எல்லா கார்மெண்ட்ஸ்லயும் அப்படிதான் தருவாங்களா? இல்லை இவங்க வந்து பீஸ் ரேட்ல செய்கிறவங்க இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் போனது அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து அதுக்கு முன்னே போயிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னே போனதுலேருந்து அப்படி